ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆட்டோ பேக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு புது விதமான ரெசிபி, ஒரு குட் பட்டர் குக்கீஸை பார்க்கலாம். ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். சுகர் பவுடர் வந்து 115 கிராம், ஆர் பர்பஸ் ஃப்ளார் வந்து 225 கிராம், சால்ட்டு 7 கிராம், வெஜ் சாட்னி 125 கிராம், எக்கு 30 கிராம், பட்டர் 15 கிராம், வெண்ணிலா 2 கிராம், மில்க் பவுடர் 5 கிராம், குக்கிங் சோடா 1 கிராம். குக்கிங் சோடா எதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா, எப்பவுமே எந்த குக்கீஸ் போட்டாலும் அதில் லிக்விட் டைப் வாட்டரு, மில்க்கு, எக்கு எது நீங்கள் ஆட் பண்ணாலும் ரைசிங் ஏஜென்ட்டை வந்து நம்ம கொஞ்சமாக கொடுத்தா தான் அந்த கிறிஸ்பினஸ்ஸு நமக்கு கிடைக்கும். நீங்கள் ரைசிங் ஏஜென்ட் எதுவும் ஆட் பண்ணல அப்படின்னா குக்கீஸ் நல்லா வராது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெஜ் சாட்னிங்க பட்டரை வந்து நல்லா க்ரீம் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக க்ரீம் பண்ணிக்கிறேன். இருக்கிற கட்டியெல்லாம் நான் உடச்சிக்கிறேன். நல்ல கட்டி இல்லாமல் நான் உடச்சிக்கிறேன். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற எக் லிக்விடையும் நான் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து குக்கீஸ் போடுறப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்ற பேக்கரிஸில் சரி, ஹோம் பேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சுகரும் பட்டரு, வெஜ் சாட்னியை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் புது ட்ரிக்காக இதை சொல்லித்தரேன். இது ஏன்னா குக்கீஸ் நமக்கு கிறிஸ்பினஸாகவும் வரும், ரெண்டாவது டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நான் வெண்ணிலா மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா ஃப்ளேவர் மிக்ஸ்குள்ளே போட்டாச்சு. 2 கிராம் அது முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இது எடுத்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி சுகரை வந்து ஆட் பண்ணணும். சுகரை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா க்ரீம் பண்ணுங்க. இப்போ நல்லா க்ரீம் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக கட்டி இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக க்ரீம் பண்ணிக்கிறேன். அது இந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு. இப்போது நான் வந்து மைதாவை பாதி ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ், நீங்கள் என்னோடய சேனலுக்கு முதல்ல வர்றதா இருந்தால் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி விட்டுட்டு ஒரு பெல் பட்டன் தக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பாதி ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மீதி இருக்கிற ஃப்ளாரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மீதி நல்லா இருக்கிற ஃப்ளாரையும் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் வந்து நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்கும் மிக்ஸிங்கு. ஸோ அதனால் அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நான். இது நான் ஸ்மால் குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். இது ஸ்மால் குவான்டிட்டி இருக்கிறதுனால வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து இல்லை இதை பெருசாக போட முடியாது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை கேஜிக்கு வேணுனாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலு உங்களுக்கு வந்துடும். லூஸாக தான் இருக்கும். இதை போட்டு ஒரு பட்டர் பேப்பரை மூடி வச்சுருங்க. உங்களோட ப்ளேஸ் வந்து கூலாக இருந்துச்சுன்னா இது மாதிரி பட்டர் பேப்பர் மூடி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 or 15 minutes வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். எதுக்குன்னா இந்த பேட்டர் லூஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உருண்டை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 minutes இல்லை 20 minutes கழிச்சிட்டு எடுத்து வெளியில் ட்ரேயில் இருக்கிறத நாம் வந்து உருண்டை பிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிங்க. நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு டைப்பானது நீங்கள் வந்து என்ன டைப் வேணுமோ உங்களுக்கு ஸ்கொயரில் கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து வேறு டைப் ஏதாவது பண்ணலாம். நீங்கள் உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து உருண்டை தான் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு தேவையான சிப்ஸு சாக்கோ சிப்ஸ் வந்து அதை டச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நட்ஸ் போடணும்னா உள்ள நட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரூட்ஸை டூட்டி ஃப்ரூட்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிடாதீங்க. டூட்டி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ரைசிங் ஏஜென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா குக்கீஸ் வந்து சாஃப்ட் ஆயிரும். அதையும் பார்த்துக்குங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. கொஞ்சம் அதாவது நீங்கள் மேலே வந்து லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா குக்கீஸு ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா குக்கீஸ் வந்து குக் ஆகி உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஹீட்டு பார்த்திங்கன்னா ஓவனில் வந்து 175, கீழே வந்து நான் 160 வச்சுருக்கேன். இப்போது பேக்கிங் டைம் ஒரு 25 minutes வந்து பேக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓவன் பார்த்து எடுத்துக்கங்க. என்னோடய ஓவனில் வந்து 24 minutes தான் பேக் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இப்போது வந்து சூப்பரான குக்கீஸ் இறங்கிருச்சு. சூடாக இருக்கும். இது ஒரு 1 hour 1.5 hour வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான குக்கீஸ் பக்காவான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இது பேக்கரியில் ட்ரை பண்ணலாம். இல்லை ஹோம் பேக்கர்ஸ் இருந்தால் ஹோம் பேக்கரியில் ட்ரை பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா உள்ளே வந்து லைட்டாக வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பினஸ்ஸு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குங்க? அவ்வளோதாங்க, சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்னோடய சேனலில் கண்டினியூ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் தட்டி விட்ருங்க. உங்களுக்கு புது விதமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.